ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளதால் அது தொடர்பான விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என அந்நிறுவனத்தின் இயக்குநர் மற்றும் பொது மேலாளர்களுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பியுள்ளனர். தமிழகத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கட்டுப்பாட்டில் டாஸ்மாக் நிறுவனம் செயல்படுகிறது. இந்நிறுவனம் மது ஆலைகளில் இருந்து மதுபானங்களை கொள்முதல் செய்து மாநிலம் முழுதும் 4830 சில்லறை கடைகள் வாயிலாக வருகிறது. இந்நிறுவனத்தில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்தனர். தொடர்ந்து கடந்த மாதம் சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர். இந்த சோதனையில் டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர். அமலாக்கத்துறை சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிறுவனம் சார்பில் சென்னை ஹைகோர்ட்டில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இம்மனுக்களை கோர்ட் தள்ளுபடி செய்து டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையை தொடரலாம் என்று உத்தரவிட்டது. இதையடுத்து டாஸ்மாக் ஊழல் குறித்த விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என அதன் இயக்குநர் விசாகன், பொது மேலாளர்கள் சங்கீதா, ராமதுரை, முருகன் ஆகியோருக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பியுள்ளனர்.